ஹாய் ஆல்! வீட்லயே ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி பிஸ்கெட் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேன்ல ராகி மாவு 100 கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கோதுமை மாவு 20 கிராம் சேர்த்துருக்கேன். இத நல்லா 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஜாகரி அதாவது வெல்லம் 60 கிராம் அளவு நான் வந்து எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்குமே நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல கீ 40 ml அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே ப்ரவுன் சுகர் 20 கிராம் சேர்த்துக்கிறேன். இத ஒரு விஸ்க் இல்லன்னா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். நான் இன்னைக்கு பீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு ஃப்ளஃபியா ஒயிட் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சர் வரும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு கீய ஒரு 20 மினிட்ஸ் அளவு ரெஃப்ரிஜரேட் பண்ணி நீங்க எடுத்து பீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமாவே இந்த டெக்ஸ்சர் வந்து கிடைச்சிரும். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாரி நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ளஃபியா ஒயிட் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு தேவையான டெக்ஸ்சர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பீட்டர இதோட ரிமூவ் பண்ணிட்டு, நான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல. நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ண ஜாகரி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, மில்க் 40 ml அளவு சேர்த்துருக்கேன். இது வந்து வார்மான மில்க்கு. இது கூடவே ராகி அண்ட் வீட் ஃப்ளார் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணத சேர்த்துட்டு, கேஷ்யூ பவுடர் 30 கிராம்ஸ் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சால்ட் 1 பிஞ்சோ சேர்த்துருக்கேன். இத நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூவ கிரைண்ட் பண்ணும்போது பல்ஸ் மோட்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 to 2 செகண்ட்ஸ் அளவு விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அதுலேருந்து ஆயில் வந்து உங்களுக்கு வெளியில வராது. இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இத ஓடிஜில வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இதுக்கு நான் பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல ஒரு பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன். இத நல்லா ரவுண்டா செஞ்சு நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டவ் கொஞ்சம் கிரீஸியா இருக்க மாரி இருந்துச்சுன்னா, ஒரு 20 மினிட்ஸ் அளவு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, இது கூட நீங்க வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இத பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இதுக்கு ப்ரீஹீட் டைம் 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ். பேக்கிங் டைமும் அதே 180 டிகிரி செல்சியஸ் 12 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். மிடில் ரேக் யூஸ் பண்ணி பேக் பண்ணணும். இத கண்டிப்பா வந்து கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. Follow and subscribe for more videos. Thank you for watching.